ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி சைபர் பேனலை இன்ஸ்டால் பண்ணுறது. சைபர் பேனலை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளோட ஒரு விபிஎஸ் ஹோஸ்டிங் ஒன்று தேவை. விபிஎஸ் ஹோஸ்டிங் எடுத்த பிறகு நீங்கள் அதில் எப்படி சைபர் பேனலை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் கூகுளில் சைபர் பேனல்னு தேடுங்க. அதில் cyberpanel.net அப்படிங்கிற அவங்களோட ஒரிஜினல் வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் சைபர் பேனலோட ஒரிஜினல் வெப்சைட். இதில் போய்ட்டு நீங்கள் ரிசோர்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த டாக்குமெண்டேஷன் இருக்கும். இந்த டாக்குமெண்டேஷனை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல நாலேஜ் பேஸில் இன்ஸ்டாலிங் சைபர் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டாலிங் சைபர் பேனலில் இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு சைபர் பேனலில் நம்ம எப்படி நம்மளோட விபிஎஸ் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம உபுண்டு 18.04லேருந்து உபுண்டு 22.04 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இந்த உபுண்டு 22.04 அப்படிங்கிறது லாங் டேர்ம் சப்போர்ட் இருக்கனால, முதல்ல உங்களுடைய நீங்கள் விபிஎஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணும்போது கூடுதலாக உபுண்டு 22.04 இந்த வருஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் அந்த வருஷத்தில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போது இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம முதல்ல நம்மளுடைய விபிஎஸ் சேவரை கனெக்ட் பண்ணிக்கணும். இதுக்கு நான் புட்டி அப்படிங்கிற சப்ளையர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுடைய சேவரோட ஐபி அட்ரஸை போட்டு யூசர் நேமை டைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்துடும். பாஸ்வேர்டு ஹைட் பண்ணி தான் காமிக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த அப்டேட் அப்படி கொடுத்துக்கணும். அதாவது சிஸ்டத்தில் புதுசாக அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போ இல்லை பாருங்கள், நிறைய அப்டேட் ஆகும். சைபர் பேனலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதில் 2 கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ரூட் யூஸராக இருந்தால், சில வேளை உங்களுக்கு விபிஎஸ் எடுக்கும்போது உங்களுக்கு யூசர் நேம் ரூட் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் டைரெக்டாக இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு உபுண்டு அப்படிங்கிற யூசர் நேம் வந்துச்சுன்னா, அப்படி இல்லாட்டி இன்னொரு யூசர் நேம் வந்துச்சுன்னா, நம்ம சூடோ அப்படிங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் சைபர் பேனலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். உபுண்டு ஏற்கனவே நம்ம விபிஎஸ்சில் இன்ஸ்டால் ஆகியிருந்தாலும் அப்பப்போ நிறைய அப்டேட் வந்திருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையான எந்த ஒரு பேனலையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த அப்டேட் லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் வந்திருக்கோ அந்த அப்டேட் நம்ம ஃபஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுதான் நடந்துருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அப்டேட். இப்போ இதில் நீ ஓகே பண்ணிக்கங்க. இப்போ ஓகே, நம்முடைய சிஸ்டம் நம்மளுடைய விபிஎஸ் சிஸ்டம் நம்ம சைபர் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான இதெல்லாம் ஓகேவாயிருச்சு. இப்போ இந்த இடத்துல நான் ரூட் யூசரில் சூடோ யூசர் அப்படிங்கிறனால இதை கிளிக் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சைபர் பேனல் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இதில் இப்போ நம்மகிட்ட கேட்கும் இன்ஸ்டால் சைபர் பேனல் அப்படின்னு கேட்கும், இல்லாட்டி எக்ஸிட் பண்ணுவான்ட்டு. நம்ம இன்ஸ்டால் பண்ணனால 1 அப்படிங்கிறத நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கங்க. இப்போ இதில் கேட்கும் டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கா எல்லாம் செக் பண்ணும். அதுக்கு தேவை சைபர் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 GB ஸ்பேஸ் நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ அதெல்லாம் ஓகே. இதில் கேட்குது இன்ஸ்டால் சைபர் பேனல் வித் ஓப்பன் லைட் ஸ்பீட் அப்படின்ட்டு. ஓப்பன் லைட் ஸ்பீட் இல்லை ஃப்ரீ. இதை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் இன்ஸ்டால் சைபர் வித் லைட் ஸ்பீட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த என்டர்பிரைசஸ் வாங்குறதுக்கு பே பண்ணணும். அதனால் நம்ம ஓப்பன் லைட் ஸ்பீட்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த நம்பர் 1 அந்த 1 நம்பரை தட்டிக்கோங்க. இப்போ அதுக்கு பிறகு கேட்கும் இன்ஸ்டால் ஃபுல் சர்வீஸை இன்ஸ்டால் பண்ணுவா அப்படின்னு கேட்குது சைபர் பேனல். ஸோ இதில் பவர் டிஎன்எஸ், போஸ்ட் பிக்ஸ் இப்படி நிறைய இதெல்லாம் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எஸ்
அப்படிங்கிற தட்டை என்ட்ரு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ரிமோட் MySQL சேவர் தேவை அப்படின்னு கேட்கும். நமக்கு தேவையில்லை, ஓனாக சைபர் பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக என் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து லேட்டஸ்ட்டாக எந்த வெர்ஷன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு கேட்குது. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் வெர்ஷன் எந்த வெர்ஷன் தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நார்மலாக என்டர் அப்படிங்கிற தட்டினா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகும். இதில் வந்து PHP எக்ஸ்டென்ஷன் தேவைன்னு கேட்குது. எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து எஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சைபர் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸ் ஆகிருச்சு. இதுக்கு உங்களுடைய இதுக்கு சில 5லேருந்து 10 மினிட்ஸ் ஆகலாம். சில டைம் வந்து குயிக்காகவே இன்ஸ்டால் ஆகிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து சைபர் பேனல் வந்து இன்ஸ்டால் ஆகிருச்சு. இது தான் நம்ம சைபர் பேனலோட முக்கியமான லாகின், யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாம் இங்கே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது தான் நம்ம சைபர் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறது. இதுக்கு பிறகு யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பேனல் பாஸ்வேர்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு முதல்ல இது வந்து சேவர் வந்து ரீசெட் பண்ணுவான்னு கேட்குது. இப்போ எஸ் கொடுத்து ரீசெட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இந்த கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸில் வந்து நமக்கு தேவையான யூசர் நேம் பாஸ்வேர்டோடு இருக்க இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக நம்ம வந்து இந்த லாகின் URL எடுத்து போய் URL வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் வந்து அட்வான்ஸ் போயிட்டு இதில் இப்படி ஓகே ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ஓகே. ஏன்னா நம்ம இன்னும் வந்து SSL சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டால் பண்ணாதனால தான் அப்படி காட்டும். அதுக்கு பிறகு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அட்மின் சொல்லி இந்த பாஸ்வேர்டு இது ரெண்டையும் காப்பி பண்ணி அவ்வளோதாங்க. இப்போ வந்து சைபர் பேனல் வந்து இன்ஸ்டால் ஆகிருச்சு. இதுதான் சைபர் பேனல். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேனல் மாதிரி தான் இதுவும் சைபர் பேனல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வெப்சைட் எட் பண்ணணும்னு சொன்னால் வெப்சைட்டை போய்ட்டு லிஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் வந்து வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி சைபர் பேனலோட ஒரு வெப்சைட்டை இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.